கடகராசி நேயர்களுக்கு அமிர்தாஸ் ஜோதிடரின் சார்பாக அனைவருக்கும் என்னுடைய பணியான வணக்கங்கள். மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அமிர்தாஸ் ஜோதிடரின் இந்த மாதம் கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும்ங்கிறது பொதுவான பலனை நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக கடகராசிகளுக்கு சந்திரன் அதிபதியாக வருவார். சந்திரன் அதிபதியாக வர கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்? பொதுவாகவே இப்போ உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கார். கடகராசிக்காரர்களுக்கு கடந்த 1.5 வருஷமாக சனி ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கார். மீண்டும் இப்போ 12 உங்கள் ராசிலேருந்து 12ஆம் இடத்துல விரயஸ்தானம்னு சொல்கிற இடத்துல இப்போ குருவும் சஞ்சாரம் பண்ணுறார். அஷ்டம சனியும் சேர்ந்துருக்கு, விரய குருவும் இருக்குது. இப்போ கடகத்தில் உச்சம் பெற குரு உங்களுக்கு 12 விரயத்தில் இருக்கார். மீண்டும் உங்களுக்கு அஷ்டம சனி. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? பொதுவான பலன்கள் பார்ப்போமே. ஏன்னா பொதுவாக இப்போ நம்ம பார்க்குறச்ச எப்படி இருக்குன்னா, சில இடத்துல சில ஜாதகர்களுக்கு குரு நல்ல இடத்துல இருக்கும், சனி நல்ல இடத்துல இருக்கும். அவங்களுக்கு பாதிப்பு இருக்காது. அது அவங்களுக்கு தெரியாது. இந்த அஷ்டம சனி எப்படி போனது, இந்த ஜென்ம விரய குரு என்ன நடந்ததுன்னு தெரியாது. அந்த மாதிரி தெரியாமலே இப்போ உங்களுக்கு போயிடும். ஏன்னா காரணம் என்னென்னா, அவங்க பிறக்கும் போதே அவங்க ஜாதகத்தில் நல்ல இடத்துல அந்த திசைகள் நல்ல இடத்துல இருக்கும். அந்த குரு சனிங்கிறது நல்ல இடத்துல இருக்கிறதுனால சுப பார்வைகள் பெற்றிருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு நல்ல விதமாக நடக்கும். அப்படி பார்க்குறச்ச இப்போ பொதுவான பலன்கள் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த கடகராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியாக உங்களுக்கு குரு வருவார். அந்த குரு 12ல் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருக்கார். அப்போ என்ன பண்ணும்? பொதுவாகவே தனம் வருவாய் என்று சொல்லக்கூடிய அதிபதி குரு. அந்த குரு 12ஆம் இடத்துல உங்களுக்கு சஞ்சாரம் பண்ணுறார். பொருள் ரீதியாக கொஞ்சம் விரயமாகும், பணங்காசு ரீதியாக கொஞ்சம் விரயமாகும். எப்படி விரயமாகும்னா, ஏதோ ஒரு ரூபத்தில் இன்றைக்கி ஒரு செலவு பண்ண வேணும்னு நினைக்குவோம், கரெக்டாக அந்த செலவு நிற்கும். அந்த மாதிரி நேரம் தான் உங்களுக்கு ஓடிகிட்டே இருக்குது. காரணம் விரையாதிபதி 12ல் சஞ்சாரம். அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படுறது. இருந்தும் உங்களுக்கு அந்த அஷ்டம சனி, இந்த அஷ்டம சனி இன்னும் ஒரு 6 மாதம் தான் உங்களுக்கு. அந்த அஷ்டம சனி விலகினாலே குடும்பத்தில் பல சுப காரியங்கள் உண்டாகும். ஏற்கனவே 7ல் சனி இருந்துச்சு, இப்போ 7லேருந்து விலகி அஷ்டம சனியாக இருக்குது. கடகராசிகாரர்களுக்கு அப்படி இருந்தாலும் இத்தனை இன்னல் பாடல்கள் தாண்டி நீங்கள் வந்துகிட்டே இருக்கீங்க. இன்னும் ஒரு 6 மாத காலம் தான் உங்களுக்கு. அந்த மாதிரி 6 காலமாக இந்த வாக்கியப்படி இந்த திருநள்ளாறு என்னைக்கு சனி பயிற்சி ஆகிறதோ அன்னையிலேருந்து நம்மளை அஷ்டம சனி முடிகிறதுன்னு ஒரு அர்த்தம். அப்படி அஷ்டம சனி முடிஞ்ச காலத்தில் நம்மளுக்கு நல்ல நேரங்கள் ஆரம்பமாகும். கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு 4ஆம் பாதத்துக்கு அதிபதி குரு. அந்த குரு 12ல் விரயஸ்தானத்தில் இருக்கார். அதே மாதிரி பூஷ நட்சத்திரம், புனர்பூசம் அடுத்து பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்துக்கு கடகராசியில் சனின் ஆதிக்கம் பெற்று வரும். அப்போ வரும்போது அது அஷ்டம 8ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார். அந்த பூச நட்சத்திர காலத்தில் உடல் ரீதியான சில உபாதைகள் பண்ணிகிட்டே இருக்கும். எப்படின்னா கொஞ்சம் ஒரு மூட்டு வலி, ஒரு கைகால் வலி, இந்த மாதிரி உடல் ரீதியான உபாதைகள் அவளுக்கு. ஏன்னா சனி இல்லையா, அவளுடைய குணாதிசயம் காமிக்க தான் செய்யும். அப்படி இருக்கிறச்ச என்ன ஆகுன்னா, உடல் ரீதியான உபாதைகள் அவளுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதில் வயசானவளுக்கு இடுப்பு கீழே என்னால் நடக்க முடியலப்பா, மூட்டு வலி இருக்குது, கை கால் இருக்குது, அப்படி ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாள். அது கோச்சார ரீதியாக தான் சனி பயிற்சியானாலும் தானாக அது மாறிடும். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி ஆயுள் நட்சத்திரக்காரர்கள் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இதெல்லாம் கடகராசியில் சேர்ந்தவா இல்லையா. ஆயுள் நட்சத்திரக்காரன் புதன் இந்த மாதத்தில் 12ஆம் அதிபதி புதன் தான். அந்த புதன் இப்போ ஆடி மாதத்துலேருந்து உங்களுக்கு ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். பொதுவாக இந்த ஆயுள் நட்சத்திரக்காரன் புதன் அந்த புதன் அதிபதி எப்படி இருக்காருன்னா, உங்களுக்கு 12ஆம் அதிபதியாக வர்றதுனால தன வருவாய் சொல்கிற இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் சில குழப்பங்கள் ஏற்படும். குடும்ப ரீதியான பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும்.
குழந்தைகள் படிப்பில் கொஞ்சம் கவனம் தேவை. பொதுவாக இந்த மாதம் வந்து கடகராசிகளுக்கு பார்க்க போனால் ஒரு சுமாரான பலன் தான். ஏன்னா விரைய குருவும் இருக்குது, அஷ்டம சனியும் இருக்குது. அதனால் நீங்கள் எங்கே ஒரு காரியத்துக்கு போனாலும் உங்கள் பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயிலில் போய் ஒரு வேண்டுதல், இந்த மாதிரி இந்த காரியத்தை நல்ல விதமாக பண்ணி கொடுக்கணும் அப்படியே ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போயிட்டு, இல்லை நம்மளால் முடிஞ்ச ஒரு கற்பூரத்தையோ இல்லை ஒரு சந்திரக்காயை போட்டுட்டு போனோம்னா காரியம் தடங்கள் இல்லாமல் இருக்கும். வர இன்னொரு 6 மாதம் தான் இந்த சனி பயிற்சி ஆரம்பிங்க அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் கடகராசியில் பிறந்தவாளுக்கு பொதுவான பலன்கள் பார்க்கும்போது அவங்க இந்த மாதிரி காரிய தடங்கள் வராமல் இருக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு ஆஞ்சநேயர் கோயிலோ இல்லை பிள்ளையார் கோயிலோ போய் ஒரு சூடை ஏற்றி ஒரு வழிபாடு பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்தோன்னே இந்த அஷ்டம சனி எப்போ உங்களுக்கு விலகிறதோ அன்றைக்கி போய் ஏதாச்சும் ஒரு நல்ல நாளாக பார்த்துட்டு நீங்கள் திருநள்ளாறில் போய் எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணிட்டு அந்த பிள்ளையாருக்கு ஒரு சந்திரக்காய் போட்டு அப்படியே அந்த சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். நல்ல பலன் கிடைக்கும். இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சுமாரான பலன்கள் தான். மீண்டும் உங்களை சந்திப்போம். நல்லதை நினைப்போம். நல்லதே நடக்கும். வணக்கம்.